அதர்வா லாஸ்ட்டா ஒரு படம் எப்போ 2024ல நிறங்கள் 3க்கு அப்புறம் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காப்புல. உக்காலி என்னடா இது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. சரியான ஒரு ட்விஸ்ட்டான ஒரு படங்க. கண்டிப்பா சொல்றேன் மிஸ் பண்ணாதீங்க. படம் பேர் என்னன்னா டிஎன்ஏ. இப்போ 2025ல வந்திருக்கு படம். தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த விமர்சனம் நீங்க பார்க்காம இல்லாம இந்த படத்த தாராளமா போய் பார்க்கலாங்க. கண்டிப்பா மஸ்ட் வாட்சான ஒரு ஒர்த்தான ஃபிலிமு. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இது அதர்வா கேட்டகரியில ஒரு டிஃபரெண்டான ஒரு கன்டென்ட். ஹீரோ கொஞ்சம் லவ் ஃபெயிலியர்ல இருப்பாப்புல. ஹீரோயினி கொஞ்சம் குறும்புத்தனமான ஒரு கேரக்டர். எப்படின்னா வளவளன்னு தொண தொணன்னு பேசுற மாரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பானுங்க. கடைசியில பார்த்தா மறுவாழ்வு மையத்தில போய் நம்ம அதர்வா சேர்த்துருவானுங்க. அதுலேருந்து அந்த குடியிலேருந்து எவ்வளோ மீண்டு வந்து அப்புறம் இந்த பொண்ணு வந்து எப்படி கல்யாணம் பண்றான். கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த குழந்தை காணாம போயிருது. ஒரு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்கும்போது இந்த குழந்தை காணாம போயிருது. எப்படி காணாம போச்சு அப்படின்னு ஒரு கன்டென்ட்டா போட்டு வச்சிருக்கானுங்க. தரமான ஒரு கன்டென்ட்டா போட்டு வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரியே இருக்கு. நான் செகண்ட் ஹாஃப் படத்தோட முழு கதை செகண்ட் ஹாஃப் தான். இதுல படத்த பார்த்த அந்த அதர்வா ஆக்டிங்லாம் தக்காளி தூக்கி நடிப்பு சொருகி வச்சிருப்பான். இல்ல நம்ம ஹீரோயின் நிமிஷாவா சித்தா படத்துல நடிச்சிருப்பாள்ல ஹீரோயினி. அவ தானே இந்த படத்துல நடிச்சிருக்கா. நடிப்பு எம்மாடியோ! யாரும்மா நீ? இப்ப என்னம்மா குடுத்த காசோட ஓவரா நடிக்கிற அப்படின்னு நமக்கே தோணும். கண்டிப்பா சொல்றேன். சரியான நடிப்பு கைஸ். அவன் நடிப்ப பார்த்தோம் நமக்கே அதுவே வந்து அந்த குழந்தைய பத்தி யோசிக்கிற சீன் தான் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்னடா இப்படி நடிச்சிருக்கா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த டைரக்டர் உட்கார்ந்தவரு யாரு அவன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நெல்சன் வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்கு. அவரு அந்த படத்த நீங்க பார்க்கும்போது தெரியும். அவர் டைரக்ஷன் எப்படிலாம் இருந்துச்சுன்னு. கண்டிப்பா தரேன் மஸ்ட்டா எடுத்திருக்காப்புல தலைமை. கன்டென்ட்லேருந்து, டயலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். படத்துல காமெடி கிமெடிலாம் அவ்வளவா எதுவுமே இருக்காப்புல. இதுல திலக் நடிச்சிருப்பாப்புல. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஒரு 2, 3 இடத்துல சீன் காமெடி மாரி கொண்டு வந்திருப்பாங்க. மத்த இடத்துல இருந்து எல்லாமே இந்த டைரக்டர் வந்து கதைக்கு முக்கியத்துவம் தான் குடுத்திருக்காப்புல. அதர்வா நடிச்சிருக்கேன் மனுஷன் அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பஸ்தனா அதுல வாழ்ந்திருப்பான். நீ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு படத்துல கம்பேக் குடுத்திருக்காப்புல. நீங்க தயவு செய்து அதர்வா ஆக்டிங்லாம் பார்க்கணுமே. என்ன எப்படி நடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த விமர்சனங்கள் பார்க்காம இந்த படத்த போய் பாருங்க. இது மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. இதுல நெறைய விஷயத்த நமக்கு புதுமையா சொல்லியிருப்பானுங்க. நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது. பிஜிஎம் மட்டும் தான் நல்லா இருக்கு. மித்த சாங்ஸ் 2 சாங்ஸ் வச்சிருக்கானுங்க. சாங்ஸ் ஓரளவுக்கு பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் அதர்வாவோட ஒரு போலீஸ் ஆஃபீசர் ஒண்ணு வருவாப்புல. பாலாஜி சக்திவேலா தலைவன் போலீஸ் நேர்மையான ஒரு அதிகாரியா இதுல நடிச்சிருப்பாப்புல. கண்டிப்பாக அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். கண்டிப்பா மஸ்ட் வாட்சான நீ பார்க்கலாம்.